வானத்து நட்சத்திரமாய் வாழ்வின் ஒளியாய் மானிடம் ஜெயிக்க மானிடர் சிறக்க மண்ணிலே உதித்தார் மனம்களை வென்றாள் நம்மேசு. இயேசுவின் பெருமைகளை நாடகம் மூலம் சொல்ல வருகிறார்கள் எம் மழலை செல்வங்கள். இன்றைய கிறிஸ்மஸ் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகில் பிறந்தார். அவர் பிறந்த நாளை இன்று நாம் எவ்வாறு கொண்டாடுகின்றோம் என்பதை எம் சிறார்களின் நடிப்பின் மூலம் காண்போம். கதை மாந்தர்கள்: ராபர்ட்டாக மகிழன், பெல்லாவாக ட்ரிகலினா, கிறிஸ்துமஸ் தாத்தாவாக பிரதீக்ஷா, பங்கு தந்தையாக இனியன், அரு சகோதரியாக ரெபேக்கா, பார்வையற்றவராக ஹலித், மாணவ மாணவியர்களாக பிரீத்தி, ஆராதனா, ரயான், பிரசன்னா, தேவ், வாய் பேச முடியாதவராக இம்ரான், கால் ஊனமுற்றவராக செலியன், தாத்தா பாட்டி தர்ஷன், ஹரிகா. இவங்க எல்லாரும் இந்த நூற்றாண்டிலிருந்து இயேசு பிறந்த அந்த காலத்துக்கு போறாங்க. ராபர்ட் கையில ஒரு கேமரா, பெல்லாவிடம் ஒரு புக்கு, ஜோல்னா பை. இவங்க 2 பேரும் தினத்தகவல் பத்திரிகையில வேலை செய்யறாங்க. அவங்க 2024 ஆண்டுல இருந்து டைம் டிராவல் மூலமா இயேசு பிறந்த அந்த காலத்திற்கு போறாங்க. கூடவே நம்ம சர்ச்சு கிறிஸ்துமஸ் தாத்தாவும் போறாரு. வாங்க அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போமா? சொன்னதுன்னா ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் சாக்லேட் கொடுக்கணும், அதுதானே? அது இல்லை தாத்தா, இயேசு குழந்தையா பிறந்திருக்கான்ல, நம்ம போய் அவன் வழங்க போறோம். முக்கியமா ஜீசஸ அப்படியே போட்டோ பிடிக்க போறோம். அட நம்ம பத்திரிக்கையில பக்கத்துல போட போறோம். என்ன ஆகும் நினைச்சு பாரு. ஐயா, நான் ஜீசஸ் முன்னாடி போய் ஒரு டான்ஸ் ஆடுவேன். பாருங்க, இந்த டான்ஸ் ஓகேவா? தாத்தா சும்மா இருங்க. இது இயேசுவ நேரடியா பார்க்க வாய்ப்பு. சும்மாவா? உலகமே ஆட்சிப்பட்டு போகும்ல. அதனுடைய நம்ம பத்திரிக்கையோட டிஆர்பி ரேட்டிங் எங்கேயோ சேரும். நம்ம சம்பளமும் ஹெவியா கிடைக்கும். அதுவும் சரிதான். அப்படியே மேல் கிட்ட ஒரு பேட்டியும் எழுதலாம். சரி, நாளைக்கு ஃபாதர் கிட்ட போய் நம்ம போறத சொல்லுவோம். ஃபாதர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஆமா, நம்ம இயேசுவை பார்ப்பதுக்கு சர்ச்சு வந்து கிளம்பலாமா? போலாம். ஆனா டாண்டோ வண்டிய நான் தான் ஓட்டிட்டு வருவேன். இல்ல, நானே ஓட்டிட்டு வருவேன். இதுக்கெல்லாம சண்டை போடுறது? எனக்கு நிறைய வேலை இருக்கு. வாங்க ஒன்னா செய்யலாம். வணக்கம். சொல்லுங்க, என்ன விஷயம்?
நாங்க எல்லாருமே வெத்தலை கேமுக்கு போறோம். நான் வெத்தலை கேமா எதுக்கு? நாங்க இந்த வருஷம் கிறிஸ்துமஸ டைம் டிராவல் பண்ணி வெத்தலை கேம்ல மகிழ்ச்சியா கொண்டாட போறோம். ஆமா ஃபாதர். ஓஹோ, எப்படி போறீங்க? அதுதான் டைம் டிராவல் வண்டி மூலமா போறோம். அப்படியா? அப்பா என்னைய கூட்டிட்டு போறீங்களா? சரி வாங்க, எல்லாரும் போய் ஜீசஸ வணங்கிட்டு வருவோம். காட்சி 2. இடம் பங்கு ஆலயம். நானும் வரேன்ப்பா. எனக்கு தண்ணி தெரியாதுல்ல, அதனால எனக்கு தொட்டு பார்க்கணும் ஆசையா இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னையும் உங்களோட அழைச்சிட்டு போனப்பா. வாங்க வாங்க, ஏச்சுவ பார்க்கறதுக்கு உங்களை நான் கைய பிடிச்சி கூட்டிட்டு போறேன். சிஸ்டர் நீங்க வரீங்களா? நம்ம ஃபாதரும் வராங்க, நீங்களும் வாங்க. சரி, இயேசுவை வணங்குறதுக்கு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. நானும் வரேன். நாங்களும் வரோம். வாங்க வாங்க, எல்லாரும் போகலாம். பாபா 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 பாபா. நானும் கடவுளை பார்க்க வரேன்ப்பா. என்னால நடக்க முடியாது. நானும் இயேசுவை பார்க்க வரலாமா? வாங்க வாங்க, உங்க 2 பேரையும் பத்திரமா கூட்டிட்டு போறோம். எல்லாரும் போய் இயேசுவை வணங்கிட்டு வரலாம். வாங்க வாங்க. எங்களுக்கு தான் வயசாயிடுச்சு. 2 வருஷம் இருக்கிறோமோ இல்லையோ தெரியல. எங்களுக்கும் இயேசுவை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நாங்க அவரை பார்த்து வணங்கி நாங்க செஞ்ச பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கலான்னு நினைக்கிறோம். ஐயோ, உங்களுக்கு இடம் இல்லையே. வாங்க தாத்தா, வாங்க பாட்டி, நாங்க இடம் தரோம். எங்க இடத்துல உட்காருங்க. ரொம்ப நன்றிப்பா. காட்சி 3. இடம் பெத்லகேம். குழந்தை இயேசு, மரியாள், யோசேப்பு மூவரும் தொழுவத்தில் இருக்கிறார்கள். பெல்லா, இவர்னா இயேசு இருக்கலாம் இங்கயா? பாத் நம்ம போட்டோல பாத்த மாதிரி இல்லையே. ஆமா, ஒளிவட்டம் எதுவும் தெரியலையே. யாருக்கிட்டையாடு கேட்டு பார்க்கலாம். நட்ட நடு ராத்திரியில மொட்டு போல பூத்தார
கொட்டகையில் உதித்தாரே நம்ம இயேசு சாமியே. ஆமா ஆமா, இவர்தான் இயேசு நமக்காக பிறந்திருக்காரு. ஓ அப்படியா, இவருனா குழந்தை இயேசுவா? சரி சரி, முதல்ல நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? அதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நான் தான் முன்னாடி போய் நிற்பேன். கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளுங்க. சிரிங்க தாத்தா, நீங்க சிரிங்க. பாட்டி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. பெல்லா நீ கொஞ்சம் நல்லா நில்லு. ஓகே ரெடி, எல்லாருமே சிரிங்க. ஓகே ரெடி, ஸ்மைல் ப்ளீஸ். சரி சரி, ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு, வாங்க கிளம்பலாம். தம்பி, அங்க எடுத்த போட்டோ கொஞ்சம் காட்டேன். பாட்டி இதுனா பாருங்க. என்னப்பா இந்த போட்டோவ குழந்தை இயேசுவையே காணோம். அப்படியா? அச்சச்சோ, இயேசுவோட போட்டோ எடுக்க வந்தவங்க அவங்கள முதன்மைப்படுத்திட்டு கடைசியில இயேசுவையே மறந்துட்டாங்க. அதாவது தொட்டு பார்க்கணும்னு வந்த பார்வையற்றவர் தொட்டு பார்க்கல, அவரை வணங்கணும்னு வந்தவங்களும் வணங்கல, பாவத்துக்கு மன்னிப்பு கேட்க வந்த முதியவர்களும் மன்னிப்பு கேட்கல. மொத்தத்துல கிறிஸ்துமஸ மையமா இருக்க வேண்டிய இயேசு ஒரு ஓரமா ஆயிட்டாரு. நம்ம வாழ்க்கையில இன்றைய கிறிஸ்துமஸ் எப்படி இருக்கு? இயேசு மையமா இருக்கிறாரா, இல்ல ஓரமா இருக்கிறாரா, இல்ல காணாமலே போயிட்டாரா? சிந்திப்போம். அலங்காரங்களும் அடையாளங்களும் இயேசுவை மறைத்து விடாமல் இருக்கட்டும். நன்றி, வணக்கம். What are the events that happen on Christmas Day? Let us see as the nativity play unfolds. Hello. I created man my own likeness and gave him everything. But now, look, man has become very bad. Let us take the house. Okay, come with me. Please give me some more time. I will pay you back. Have pity on my children. Come, let us play. My dad bought us a new ball. Shall we play? No, they are our enemy. We won't play with you. Go away from here. Go far away. Even then, children are not forgiving. We must do something. We must show them how to have mercy by showing them that the greatest gift is love. But who will go to them and make them
believe in mercy, goodness, and kindness. I will go and be born on the earth, lead the lights, and show them that with love all things are possible. So, according to God's plan, Jesus was born on the earth. God came to live among us. This is Christmas. God sent two angels to prepare Mary and Joseph to bring redemption to mankind. Do not be afraid, Mary. You will give birth to a son. You will call him Jesus. I am the and of the Lord. Let it be done according to your word. Joseph, do not be afraid to take Mary as your wife, because what is conceived in her is from the Holy Spirit. You are to give it the name Jesus, because he will save the people from their sins. I will marry Mary. I will travel with her to Bethlehem. Mary and Joseph traveled to Bethlehem, and there Jesus is born in a stable in a cattle shed, as they could not find a room anywhere. Long time ago in Bethlehem, so the Holy Bible said, Mary's boy child, Jesus Christ, was born on Christmas Day. Hark now, hear the angels sing, a new King born today. And man will live forevermore because of Christmas Day. While shepherds watch their flocks by night, all seated on the ground, the angel of the Lord came down, and glory shone around. Fear not, he said, for mighty dread had seized their troubled minds. Glad tidings of great joy I bring to you and all mankind. To you in David's town this day is born of David's line the Savior, who is Christ the Lord, and this shall be the sign. The heavenly babe you there shall find, to human view displayed, and mainly wrapped in swaddling bands, and in a manger laid.
This was God's plan. Jesus was born poor and with lots of hardships to save mankind from their sins. Christians rejoice at the birth of Jesus. Praise God for His mercies endures forever. Please welcome Nisa ma'am to invite the chief guest of the day. First and foremost, I appreciate and thank the pre-KG, UKG, LKG for their excellent performance. Give a big hands. And also, I thank the teachers for their hard effort work for the stands, speech programs. So I thank. Beloved correspondent Reverend Father Joseph, respected guest, my dear principal, dear staff and non-teaching staff, my dear children, good morning to everybody. I am immensely happy to be here to share my Christmas thoughts with you. விண்ணகமும் மன்னகமும் சந்தித்த நாள்தான் கிறிஸ்மஸ். மனிதமும் புனிதமும் கைகுலுக்கிய நாள்தான் கிறிஸ்மஸ். இருளும் ஒளியும் சந்தித்த நாள்தான் கிறிஸ்மஸ். நேர்மமும் எதிர்மமும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இணைந்த நாள்தான் கிறிஸ்மஸ். எல்லா மதங்களிலும் மனிதன் இறைவனை தேடிச் செல்கிறான். இந்த நிலைப்பாட்டையை பார்க்கின்றோம். ஆனால் கிறிஸ்தவத்தில் மட்டும்தான் இறைவனே மனிதனை தேடி வருகின்ற வினோதத்தை பார்க்கின்றோம். இது ஒரு ஆச்சரியமான விந்தையான அபூர்வமான நிகழ்வாகும். இறைவன் மனிதனை தேடி வந்தது, இறைவனே மனிதனாக இந்த மண்ணில் வந்து பிறந்தது, உண்மையிலேயே இது மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியாகும். இதைத்தான் லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் உங்களுக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறான். இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஜீசஸ்? அவர் தம் மக்களின் பாவங்களை நீக்கி அவர்களுக்கு விடுதலையை மீட்பும் அருள்வார் என்பது இதனுடைய பொருளாகும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனூறு எடுத்தது கெட்டவர்களை அழித்து நல்லவர்களை காப்பாற்றுவதற்காக அல்ல, மாறாக பாவிகளை மீட்கவே இயேசு உலகுக்கு வந்தார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பாவத்தாலும் சாபத்தாலும் மூழ்கி இருந்த மனிதனை மீட்கவே இயேசு உலகுக்கு வந்தார் என்னும் கூற்று முற்றிலும் உண்மையானது, இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கிறிஸ்மஸ் விழா என்று சொல்லுகின்ற போது இது ரட்சிப்பின் விழா, மீட்பின் விழா, அன்பின் விழா, விடுதலையின் விழா. மனிதன் இறைவனை புறக்கணித்தாலும் அந்த இறைவனோ மனிதனை விட்டுவிடுவதாக இல்லை. தொடர்ந்து அவர் நம்மிடையே குடிகொண்டார். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், வாக்கு மனுவானார், நம்மிடையே குடிகொண்டார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் எப்படியாக இருந்தாலும் இறைவன் உங்களை அன்பு செய்கிறார், உங்களை நேசிக்கிறார், ஏற்றுக்கொள்ளார் என்பதுதான் இந்த கிறிஸ்மஸ் விழா நமக்கு கொடுக்கக்கூடிய மைய செய்தியாக இருக்கிறது. இயேசு கடவுள், கடவுள் தன்மையில் விளங்கிய இயேசு கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்கவில்லை, மாறாக தம்மையே தாழ்த்தி மனித உரு எடுத்து மனிதருக்கு ஒப்பானார். தூய பவுல் பிலிப்பியர் திருமுகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் இந்த உலகை எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்று கேட்டால், தன் ஒரே மகனையே இந்த உலகுக்கு அளிக்கும் அளவுக்கு கடவுள் இந்த உலகின் மீது அன்பு கொண்டார் என்ற பதில் தான் வரும். யோவானுக்கு எழுதிய முதல் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தம் ஒரே மகனை கடவுள் உலகுக்கு அனுப்பினார், இதனால் கடவுள் நம்மீது வைத்துள்ள அன்பு வெளிப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, தூய அகஸ்தீனார் தன்னுடைய புத்தகத்தில் இயேசுடைய பிறவை பற்றி சொல்கின்ற போது, கடவுள் நம்மீது வைத்த பேரன்பு வெளிப்பாடே இயேசுடைய பிறப்பு பெருவிழா என்று சொல்லுகிறார். அப்போ கடவுள் நம்மீது வைத்த பேரன்பு வெளிப்பாடு. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இரக்கமுள்ளவர், கனிவுள்ளவர், பரிவுள்ளவர். இந்த இரக்கத்தை, கனிவை, பரிவை, மன்னிப்பை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டும்.
ஒரு ஊரில் ஒரு நல்ல மனிதர் இருந்தார். அந்த ஊரில் எல்லோருமே அவரை மதித்தார்கள். அது ஹைலி ரெஸ்பெக்டட் த வில்லேஜ் பீப்புள். ஒவ்வொரு முறையும் அவர் தன்னுடைய இல்லத்துக்கு வருகின்ற போது ஒரு விருந்தாளியை, அதாவது ஒரு ஏழையை, அனாதையை, ஒரு பிச்சைக்காரரை உணவருந்த அழைத்து வருவது வழக்கம். அவ்வாறாக செய்து கொண்டிருந்த நல்ல வேளையிலே ஒரு நாள் மாலை திருவுரமாக செல்கிறார். அப்படி செல்கின்ற போது தெருமுனையிலே ஒரு ஏழை இருக்கிறார். அந்த ஏழை அழைத்து கொண்டு வீட்டுக்கு வருகிறார். மனைவி உணவு சமைத்து விட்டால் உணவருந்து செல்கிறார்கள். சாப்பாட்டு அறைக்கு செல்கின்ற போது அவர் ஜெபிப்பார், நல்ல பழக்கம். உணவருந்துவதற்கு முன்பாக ஜெபிக்கின்ற நல்ல பழக்கம். அப்படி ஜெபிக்கின்ற போது வந்திருந்த அந்த ஏழையோ அமைதியாக இருந்தார். ஏதோ முணுமுணுத்தார். அவர் நம்பிக்கை இல்லாமல், விசுவாசம் இல்லாமல், அன்பு இல்லாமல் இருந்தார். இதை பார்த்த அந்த நல்ல மனிதர் அவரை திட்டி வெளியே அனுப்பிவிட்டார். அந்த மனிதர் வெளியே சென்று விட்டார். இந்த நல்ல மனிதர் இரவு படுக்க செல்கின்றார். தூங்குகின்ற போது கடவுள் கனவிலே தோன்றுகிறார். ஏனப்பா இப்படி செய்தாய், உனக்கு என்ன ஆயிற்று என்று கேட்கின்ற போது இந்த மனிதர் சொல்லுகிறார், கடவுளே, உன் மீது அன்பு இல்லை, கருணை இல்லை, பாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை, அவனுக்கு எப்படி நான் உணவு கொடுப்பது, எனவே அனுப்பிவிட்டேன் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, கடவுள் சொல்கிறார், அன்பு மகனே, நீ ஒரு நாள் ஒருவேளை உணவுக்காக கூட வந்தபோது என் நம்பிக்கை இல்லை, அன்பு இல்லை, பாசம் இல்லை, கருணை இல்லை, பரிவில்லை அனுப்பிவிட்டாயே. ஏறக்குறைய 70 ஆண்டுகளாக 3 வேளை உணவு கொடுத்து இருக்க இடம் கொடுத்து அவனை நான் பாதுகாத்து வருகிறேன், பராமரித்து வருகிறேன், அதான் கடவுள் என்று சொன்னாராம். அந்த நல்ல மனிதர் கடவுளை மன்னிப்பு கேட்டார். அன்புக்குரியவளே, உண்மையிலேயே கடவுள் பரிவுள்ளவர், கருணை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். அவர்தான் இன்று இயேசுவாக, குழந்தை இயேசுவாக இங்கே பிறந்திருக்கிறார். எனவே நீங்களும் கருணை உள்ள மக்களாக, பரிவுள்ள மக்களாக, நம்பிக்கையுள்ள மக்களாக வாழவும், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து வாழவும் சிறப்பாக இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இறுதியாக அன்புக்குரியவளே, கண்ணதாசன் தன்னுடைய இயேசு காவியத்தை இவ்வாறு நிறைவு செய்கிறார். இயேசுடைய பிறவை பற்றி சொல்லுகின்ற போது இயேசு காவியத்தை இவ்வாறு நிறைவு செய்கிறார். தத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது யூத நிலத்தினிலே, தத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது யூத நிலத்தினிலே, சத்திய வேதம் நின்று நிலைத்தது தரணி மீதினிலே, சத்திய வேதம் நின்று நிலைத்தது தரணி மீதினிலே. எத்தனை உண்மைகள் வந்து பிறந்தது இயேசு பிறந்ததிலே, எத்தனை உண்மைகள் வந்து பிறந்தது இயேசு பிறந்ததிலே, இத்தனை நாளும் மானிடம் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே. அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் பிறப்பு எத்தனை உண்மைகளை இந்த உலகுக்கு கொண்டு வந்திருக்கிறது என்பதால் மகிழ்ச்சி செய்தி. இயேசு கொண்டு வந்த அன்பு, அமைதி, மீட்பு, விடுதலை, இதை நாம் ஒவ்வொரு நாளும் நினைவுகூர அழைக்கப்படுகிறோம். எனவே மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்பு கொடுத்த தாளத்தந்தை அவர்களுக்கும், முதல்வருக்கும், என்னுடைய ஆசிரிய பெருமக்களுக்கும், மாணவமணிகளுக்கும் நன்றி கூறி எல்லோருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்து கூறேன். நன்றி, வணக்கம். சோலை சிரிக்கின்றது, யாரும் சுகிக்கவில்லையே, சின்ன கைகள் மட்டும் உன்னை தேடும். Please put your hands together as our friends present a dance for the season. சாமி பிறந்துட்டாரு, நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு. நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு, நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு. மனுஷனை போல உருவெடுத்து சிறுநாட்டு குடியில் பிறந்தவரே, மனுஷனை போல உருவெடுத்து சிறுநாட்டு குடியில் பிறந்தவரே, ஆடி பாடி கொண்டாடுவோம்.
வாழும் உயிருக்கு ஒளி கூட்ட வழிகாட்ட நாளும் நம்மோட உறவாட உயிர் வாழ வாழும் உயிருக்கு ஒளி கூட்ட வழிகாட்ட மண்ணின் பூ போல கண்ணின் மணியாக விண்ணின் திருமைந்தன் பிறந்தாரையா கருணை உருவாக மரியின் மகனாக இறைவன் நமக்காக பிறந்தாரையா நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு அமைதி ஆனந்தம் புவி மேலே கவி பாட உண்மை பேரன்பு மனசெல்லாம் அழிந்தோட அமைதி ஆனந்தம் புவி மேலே கவி பாட உண்மை பேரன்பு மனசெல்லாம் அழிந்தோட நீதி நிலைத்திட நேர்மை செழித்திட இயேசு நம் உள்ளம் வந்தாரையா வன்முறை இல்லாத நன்முறை அன்போடு ஒன்றாய் நாம் எல்லாம் வாழ்வோம் ஐயா நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு மனுஷனை போல உருவெடுத்து சிறு மாட்டு குடியில் பிறந்தவர மனுஷனை போல உருவெடுத்து சிறு மாட்டு குடியில் பிறந்தவர ஆடி பாடி கொண்டாடுவோம் நம்ம இயேசு சாமி பண்பாடுவோம் நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு வாங்க ஆடுங்க தந்தானே தந்தானே தான தந்தானா தன தந்தானே தந்தானே தான தந்தானா ஐ அப்படிதான் தனே தந்தானே தந்தானே தான தந்தானா தன தந்தானே தந்தானே தான தந்தானா ஐ ஐ ஏய் தந்தானே தந்தானே தான தந்தானா தன தந்தானே தந்தானே தான தந்தானா Thank you, dear friends. I now call upon our cool choir and special friend to sing a few carols and give a special performance. அன்பென்ற மழையிலே அகிலங்கள் அடையவே அதிரூப தோன்றினாரே வைகோலின் மேலொரு வைரமாய் வைரமாய் வந்தவன் மின்னினானே
Christmas is here. இயேசு பிறந்தார் பூமியில், காத்திருப்போம் வெகு காலம். கவலை கஷ்டம் மறந்து போற்றுவோம் என்றும் இயேசுவை. இயேசு பிறந்தார் பூமியில், காத்திருப்போம் வெகு காலம். கவலை கஷ்டம் மறந்து போற்றுவோம் என்றும் இயேசுவை. Happy happy Christmas, Merry Merry Christmas, Happy happy Christmas, Merry Merry Christmas, Happy happy Christmas, Merry Merry Christmas, Happy happy Christmas, Merry Merry Christmas. இயேசு பிறந்தார் பூமியில், காத்திருப்போம் வெகு காலம். கவலை கஷ்டம் மறந்து போற்றுவோம் என்றும் இயேசுவை. காத்திருப்போம் வெகு காலம். கவலை கஷ்டம் மறந்து போற்றுவோம் என்றும் இயேசுவை. காத்திருப்போம் வெகு காலம். கவலை கஷ்டம் மறந்து
us forevermore be thy name adored. Word of the Father, now in flesh appearing. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him. Praise the Lord. தேவகானம் என்னில் கேட்குதே இன்று தேவமைந்தன் பூவில் உதித்ததா. தேவகானம் என்னில் கேட்குதே இன்று தேவமைந்தன் பூவில் உதித்ததா. ஏழை கோலம் எடுத்தார் எளியோர் நம்மை மீட்க, மேன்மையாவும் துறந்தார் மாந்த நம்மை காக்க. ஏழை கோலம் எடுத்தார் எளியோர் நம்மை மீட்க, மேன்மையாவும் துறந்தார் மாந்த நம்மை காக்க. மகிபன் அன்பை மகிழ்ந்து போற்றுவோம், இறைமைந்த அன்பை வியந்து பாடுவோம். மகிபன் அன்பை மகிழ்ந்து போற்றுவோம், இறைமைந்த அன்பை வியந்து பாடுவோம். ஆடுவோம் பாடுவோம் மகமகிழ்ந்து புகழுவோம், ஆடுவோம் பாடுவோம் மகமகிழ்ந்து புகழுவோம். தேவகானம் விண்ணில் கேட்குதே இன்று தேவமைந்தன் பூவில் உதித்ததா. மகிமை பூமியில் சமாதானம் என்றே தூதர் வாழ்த்து கூறினார். உன்னதத்தில் மகிமை பூமியில் சமாதானம் என்றே தூதர் வாழ்த்து கூறினார். வானமும் பூமியும் ஒன்றாய் இணைந்தது அவர் வரவார். வானமும் பூமியும் ஒன்றாய் இணைந்தது அவர் வரவார். வல்லவர் நாமம் உயர்த்தி பாடுவோம், நம் மீட்பர் புகழை என்று கூறுவோம். வல்லவர் நாமம் உயர்த்தி பாடுவோம், நம் மீட்பர் புகழை என்று கூறுவோம். பாடுவோம் பாடுவோம் மகமகிழ்ந்து புகழுவோம், ஆடுவோம் பாடுவோம் மகமகிழ்ந்து புகழுவோம். தேவகானம் விண்ணில் கேட்குதே இன்று தேவமைந்தன் பூவில் உதித்ததா. தேவகானம் விண்ணில் கேட்குதே இன்று தேவமைந்தன் பூவில் உதித்ததா. வருவார் இயேசு மகாராஜன், நீதி செய்யும் அரசராகவே. வானில் மீண்டும் வருவார் இயேசு மகாராஜன், நீதி செய்யும் அரசராகவே. விழித்திருந்து நாமும் ஜெபித்திடுவோம், இணைந்திடுவோம் அவர் வருகையில். விழித்திருந்து நாமும் ஜெபித்திடுவோம், இணைந்திடுவோம் அவர் வருகையில். வாக்குகள் தந்தவரை பற்றி வாழுவோம், நித்திய ஜீவனை பெற்று மகிழுவோம். வாக்குகள் தந்தவரை பற்றி வாழுவோம், நித்திய ஜீவனை பெற்று மகிழுவோம். ஆடுவோம் பாடுவோம் மகமகிழ்ந்து புகழுவோம், ஆடுவோம் பாடுவோம் மகமகிழ்ந்து புகழுவோம். தேவகானம் விண்ணில் கேட்குதே இன்று தேவமைந்தன் பூவில் உதித்ததா. தேவகானம் விண்ணில் கேட்குதே இன்று தேவமைந்தன் பூவில் உதித்ததா. ஏழை கோலம் எடுத்தார் எளியோர் நம்மை மீட்க, மேன்மையாவும் துறந்தார் மாந்த நம்மை காக்க.
ஏழை கோலம் எடுத்தார் எளியோ நம்மை மீட்க மேன்மையாவும் துறந்தால் மாந்தர் நம்மை காக்க மகிபன் அன்பை மகிழ்ந்து போற்றுவோம் இறைமைந்தன் அன்பை வியந்து பாடுவோம் மகிபன் அன்பை மகிழ்ந்து போற்றுவோம் இறைமைந்தன் அன்பை வியந்து பாடுவோம் ஆடுவோம் பாடுவோம் மகமகிழ்ந்து புகழுவோம் ஆடுவோம் பாடுவோம் மகமகிழ்ந்து புகழுவோம் ஆடுவோம் பாடுவோம் மகமகிழ்ந்து புகழுவோம் ஆடுவோம் பாடுவோம் மகமகிழ்ந்து புகழுவோம். Thank you. It was wonderful to hear the Christmas carols.